தான் பார்த்தா அங்கேருந்து ஒரு குரலு, "டேய் சாஞ்ச கண்ணுகளா என்னடா பண்ணுறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு. உடனே தம்பி கேட்டுட்டு, "யார்ரா எங்களுக்கு இப்படி வியர்டா பேர் சொல்றது?" அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கான். அப்போ பார்த்தா அவங்க வந்து இந்த சியூச்சியை பார்த்துட்டு, "டேய் அவன் தான்டா, அவன் நல்லா இருக்கான், உயிரோட தான்டா இருக்கான்" அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. "டேய் நம்பர் 11 நீங்கள ஞாபகம் இருக்கா?" அப்படிங்கிற மாதிரி அவங்க கேட்குறாங்க. அப்போ தான் இவனுக்கு தெரியுது இவனோட ஃப்ரெண்டுங்க தான் அவங்க. இவன் ஓடிட்டு போய் அவங்கள பற்றி நம்பர் 6 நம்பர் 9 நல்லா இருக்கீங்களாடா அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கான். உடனே அவங்க எங்களை அப்படிலாம் கூப்பிடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இவன் நீங்கள் மட்டும் அப்படி கூப்பிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கான். அக்கா தம்பி பார்த்துட்டு இருக்காங்க. என்னடா நடக்குது இங்கே அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் தான் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க, இது மாதிரி நாங்கள் வேறு ஒரு இடத்துல நல்லா இருக்கோம், உன்னோட பையனும் சூப்பராக இருக்கான் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே எனக்கு ஒரே சந்தோஷம். அப்புறம் எல்லாருமே காரில் கிளம்பி அங்கே போயிட்டுருக்காங்க. அப்போ தான் இவங்க அந்த ஃப்ரெண்டுங்க வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க, அங்கே என்னாச்சுன்னா நீ போனதுக்கப்புறம் 1 மாதம் கழித்து நாங்கள்லாம் இருந்தப்போ அதேமாதிரி நைட்டு போல் உன் பையன் வந்து ரொம்ப அழ ஆரம்பிச்சிட்டான். நாங்கள் எல்லாருமே எந்திரிச்சு சமாதானப்படுத்திட்டு இருந்தோம், ஏன்னா அந்த லேடிஸ்க்கு வந்து கோவம் ஆயிடுவாங்கன்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்தியிருக்காங்க. அப்படி நாங்கள் சமாதானப்படுத்திட்டு இருக்கப்போ தான் அந்த மான்ஸ்டர் வந்துச்சு, அதான் அந்த மேன் ஹீட்டர் வந்திருக்காங்க. அங்கே வந்தோடனே நாங்கள் உன் பையன் அழுதனால முழிச்சதுனால நாங்கள் எல்லாருமே தப்பிச்சிட்டோம், ஆனால் அங்கே தூங்கிட்டு இருந்தவங்களாம் செத்துட்டாங்க, அதாவது அந்த லேடிஸு மொத்தமாக இறந்துட்டாங்களாம், அதனால நாங்கள் மட்டும் தப்பிச்சு வந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க, அவங்க தங்கியிருக்க இடத்துக்கு. அங்கே வந்தோடனே அவன் பையனை பார்த்தோன்னா ஜிஹெச்சுக்கு ஒரே சந்தோஷம், ஓடி போய் கட்டி பிடிச்சி அழுதுட்டுருக்கான். இதை பார்த்தோன்னா அக்காவுக்கும் தம்பிக்கும் ரொம்ப சந்தோஷம். அப்போ தான் தம்பி சொல்லிகிட்டு இருக்கான், பார்த்தியா அவங்க எதிரியெல்லாம் சேர்த்துட்டாங்க, அவன் பையன் மட்டும் உயிரோட இருக்கான், நல்ல விஷயம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு 2 பேரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படியே நைட் ஆகுது. எல்லோரும் அங்கே கறி அதெல்லாம் சமைச்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க நல்லா ஹீட்டாக. அப்புறம் நல்லா குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்களா. அப்போ தான் வந்து இந்த ஜிஹெச்சியோட ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்து ஜிஹெச்சிட்டு ஏதோ சொல்ல வரான். ஆனால் ஜிஹெச்சி வந்து அதை கண்டுக்காமல் அவன் பாட்டுக்கு எந்திரிச்சு போயிடுறான். ஒரு மாதிரி போயிட்டு காரில் உட்காந்து அந்த லேடிஸ் கொடுத்த அந்த கீ செயினையே சோகமாக பார்த்துட்டு உட்காந்துருக்கான். அப்போ தான் இங்கே அக்கா தம்பி கட்டுறாங்க, அவங்க தூங்க போயிடுறாங்க. அப்போ தான் தம்பி கிட்டே இருக்கான், நாளைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் அக்கா சொல்கிறான், நாளைக்கு இபாரக்கியோட ஃபெசிலிட்டிக்கு போய் பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க. நல்லா நைட் ஆயிடுது, நடுராத்திரி ஆயிடுது. தூங்கிட்டு இருக்கப்போ என்ன ஆகுதுன்னா திருப்பி அந்த சில்னஸ் வருது, சுற்றி ஒரே குளிர்ந்த காற்றா வீச ஆரம்பிக்குது. என்ன நடக்குதுன்னு தெரில. அப்போ தான் அந்த அக்கா வந்து மாறு எழுப்பிட்டு இருக்கா, எந்திரி மாறு எந்திரி, அந்த இறுக்கம் வந்துருச்சு, இங்கேயும் வந்துருச்சு பாரு சில்லாகுதுன்னு சொல்லிட்டு எந்திரிச்சு ஓடி வந்து எல்லாரையும் உடனே வெளில போங்க அது மேனிட்டு வந்துருச்சு அட்டாக் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வெளில வர வச்சுறாங்க. பார்த்தா சியூச்சியையும் அவனோட பையனையும் மட்டும் காணும். எங்கடா அவங்க 2 பேரும் சொல்லிட்டு உள்ளே வந்து பார்த்தா சியூச்சி வந்து நல்லா ஃப்ரீஸ் ஆகிட்டான். பையனை மட்டும் தூக்கிட்டு போங்கன்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரெண்டு கொடுக்குறான். நம்ம அக்கா தான் தூக்கிட்டு ஓடுறா பையனை. பார்த்தா அவங்கள்ட்டேருந்து புகையாக வந்துட்டுருக்கு. நம்ம தம்பி இதை பார்த்துட்டே இருக்கா மாறு. பார்த்துட்டு இங்கே அக்காவா அந்த குழந்தைய தூக்கிட்டு வேகமாக ஓடிட்டு இருக்கா. அப்போ யோசிச்சுட்டு விட்டுருக்கா, நான் எவ்வளோ தூரம் போனாலும் என்ன அந்த குளிர் போகவே மாட்டேங்குது, இன்னும் ரொம்ப கோல்டாக இருக்கே, எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு ஓடுறா. பார்த்தா இவன் மொத்தமாக ஃப்ரீஸ் ஆகி அப்படியே கீழே விழுந்துடுறா. அப்போ தான் நம்ம தம்பி மாறு ஓடி வரான். ஓடி வந்துட்டு அந்த குழந்தைய தூக்கிட்டு போய் தூரமாக வச்சிடறான். வச்சுட்டு அக்காட்ட வந்து அக்கா கத்துறா, அந்த குழந்தைய ஏன்டா அங்கே வச்சா, செத்துற போகிறான், அவனை கொல்லலான்னு பார்க்குறியா அப்படிங்கிற மாதிரி இவ கத்திட்டு இருக்கா. அப்போ தான் மாறு சொல்கிறான், அந்த இருக்கோவே அந்த குழந்தை தான், அவன்கிட்டேருந்து தான் அந்த கோல்டு அட்டாக்கே வந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஏன்னா வந்து இவன் நிறையா மேன்ஹிட்ட சண்டை போட்டதுனால இவனுக்கு அதோட ப்ரெசன்ஸ் தெரியும். அதை வச்சு தான் அவன் சொல்கிறான், அதுதான் அந்த ஹிருக்கோ அப்படிங்கிற மாதிரி அந்த குழந்தைய சொல்லிகிட்டு இருக்கான். பார்த்தா அவனை சுற்றி அப்படியே ஒரே ஐஸ் வளைய மாதிரி இருக்கும். அதை உடச்சிட்டு இந்த குழந்தை அப்போ தான் முழிப்பான். முழிச்சதுக்கப்புறம் அழ ஆரம்பிச்சிடும். அவன் சுயநினைவுக்கு வந்தோடனே அந்த சுற்றி இருக்க அந்த கோல்ட்னஸ் வந்து போக ஆரம்பிச்சிடும். அப்போ தான் இவங்க பார்த்துட்டு, அப்போ இவனும் ஒரு இருக்கோ குழந்தையாடா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து அவனை தூக்குறாங்க. அந்த குழந்தை பார்த்தா மனுஷனுக்கும் ஒரு ஹீரோக்கும் பிறந்த குழந்தை, அதனால தான் அவன் இப்படி இருக்கான். அதுக்கடுத்து இங்கே லேபு தான் கட்டுறாங்க. அங்கே வந்து நம்ம டோக்கியோ வந்து அப்படியே கவலையாக ஒரு மெசேஜ் சென்ட் பண்ணிகிட்ருக்கா. என்னென்னா இது மாதிரி எனக்குள்ளே இருக்கிறத ரிமூவ் பண்ணிடுவாங்களாம். அவளுக்கு வந்து அது குழந்தை, அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கிறதே அவளுக்கு புரியலை. அவள் பாட்டுக்கு ஏதோ அவளுக்குள்ளே இருக்குது, அது ரிமூவ் பண்ணிடுவாங்களாம். அதுக்கப்புறம் நான் ஸ்கூலுக்கு வந்துடுவேன், உன்னை எனக்கு பார்க்கணும் போலேயே இருக்குக்கோனா, நான் உன்னை மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் அனுப்பிச்சி விட்ருக்கா. அப்புறம் இங்கே கட்டுறாங்க திருப்பி அக்கா தம்பி இங்கேருந்து கிளம்ப போகிறாங்க. அதனால அந்த சியூச்சி வந்து மெடிசன் அவங்களுக்கு தேவையானதெல்லாம் கொடுத்து அவனோட காரையும் அவங்கள்ட்ட கொடுக்குறான். அக்கா கேட்குறான், அவனுக்கு ஓகேவா காரை எங்கள்கிட்ட கொடுக்குறியே அப்படின்னு சொல்லிட்டு. அவன் சொல்கிறான், இதுக்கு மேலே ட்ராவல் பண்ணுறதுக்கு எனக்கு எந்த ரீசனும் இல்லை, ஏன்னா அவன் பையனை பார்த்துட்டானே, அதனால அப்படி சொல்கிறான். அதோட என் காரை விட இங்கே இருக்க கார் வந்து சூப்பராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். சரி அதுவும் சரிதான் சொல்லிட்டு அக்கா தம்பி காரில் கிளம்புறாங்க. அவன் சொன்ன மாதிரி சியூ டாட்டான்னு சொல்லிட்டு போனால் பாதியில் கார் நின்றுருமா. நின்னனே இவங்க கத்திட்டு கிடக்குறாங்க, என்னடா நின்றுருச்சு உடனே அவன் சொல்லிகிட்டு இருக்கான், தம்பி சீக்கிரம் வண்டி ஏறி இரு அதான் பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்காங்க. இவங்க எல்லோரும் சிரிச்சிக்கிட்டு இருக்காங்க அதை பார்த்துட்டு. அப்புறமாட்டி திருப்பி இங்கே லேபு தான் கட்டுறாங்க. அங்கே வந்து புதுசாக நிறைய குழந்தைங்க வந்திருக்காங்க, 5 வயசு குழந்தைங்க. அவங்களும் வந்து உங்கள் கூட தான் இருக்க போகிறாங்க, அவங்க கூடலாம் நீங்கள் ஃப்ரெண்டாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பீச்செல்லாம் கொடுத்துட்டு அந்த பசங்களெல்லாம் அறிமுகப்படுத்த வைக்கிறாங்க. அது பார்த்தா ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு ரகமாக இருக்குது. அதுக்கடுத்து இங்கே திருப்பி இவன் ஜியூச்சி இடத்த தான் கட்டுறாங்க. அவன் குழந்தை மூஞ்சிலலாம் ரத்தம்.
என்னன்னு பார்த்தா இவன் கூட ஒரு மரம் இருக்கிற மிஷின் மாதிரி வச்சுருப்பானா, அதை வச்சு அவன் ஃப்ரெண்டு கழுத்தே அறுத்துருப்பான். ஒரு ஃப்ரெண்டு கூட ஏதோ சொல்ல வருவான், இவன் கூட கண்டுக்காம போயிடுவான்னு அந்த ஃப்ரெண்டு கழுத்தை தான். ஏன் அப்படி பண்ணான்னு கேட்டால், இவன் தப்பிச்சு ஓட்டுறப்ப இவங்களை போட்டு கொடுத்ததே இந்த ஃப்ரெண்டு தானா. அதனால அவனை இப்போ கொன்னுட்டான். எதுக்கு கொன்னேன்னு தெரில, ஆனால் எனக்கு கோவம் வந்துச்சு, அது மாதிரி கொண்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பையனை தூக்கிக்கிட்டு அங்கே இருக்க அவங்க வச்சுருக்க காரை எடுத்துக்கிட்டு அங்கேருந்து ஓடி போயிடறான். அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க, இது நம்ம கார் மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து இவனு கிளம்பிடுறான். அத்தோட இந்த எபிசோட் முடிஞ்சிச்சு. அடுத்த எபிசோட் பார்க்கணுன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.